விஜய் கட்சியை சேர்ந்த கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் தாவேக்காவினர். அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையுமா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்துள்ளார். அதற்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான காலம் இருப்பதாகவும், இன்னும் சில காலங்கள் காத்திருந்தால் அனைத்துமே தெளிவாகிவிடும் எனவும் பதிலளித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாவது தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தரப்பில் மும்முரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக இதற்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை 2 கட்சிகளும் ஒன்றாக சந்தித்தது. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக 4 இடங்கள் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டசபையில் நுழைந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அவர் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியே தேர்தலை சந்தித்தது. ஆனால் தமிழகத்தில் 2 கட்சிகளும் ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் என பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தது. பின்னர் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருந்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தனர். முக்கியமாக பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்த அண்ணாமலை நீக்கி புதிதாக நயினார் நாகேந்திரனை உள்துறை அமைச்சர் நியமனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி என்பது உறுதியானது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்ற நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தேர்தல் வியூகங்கள் என்ன, பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் விஜய் வருகிற 2026 தேர்தலில் தனித்துதான் தேர்தலை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீர் திருப்பமாக பாஜக கூட்டணியில் விஜய் சேர்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியதால் அதிர்ச்சி அடைந்த தாவேகா தொண்டர்கள் கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், இதற்காக ஸ்டாலின் பிரம்மாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட உள்ளதாக தற்போது தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது விஜய் அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.